பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவாதி தேவனே, மகத்துவம் உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் பரிசுத்த நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, தேவரீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற மேலான தயவுக்காய் கொடான கோடி துதிகளையும் கனத்தையும் மகிமையும் ஏறெடுக்கிறோம். இவ்வளவு நேரம் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உமக்கு சாட்சி சொல்ல கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர். இப்பொழுது நாங்கள் உமது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வருகிறோம். தேவரீர் உமது ஜனங்களுக்கு, உமது பரிசுத்த இரத்தத்தினால் மீட்டெடுத்த உமது ஜனங்களுக்கு தேவரீர் என்ன சொல்ல சித்தமாயிருக்கிறீரோ அந்த சத்திய வசனங்களை வெளிப்படுத்தி கொடும். தேவரீர் ஒவ்வொரு வசனமும் பிள்ளைகளுடைய இருதயத்திலே போடப்படவும், சத்திய தேவனுக்கு சாட்சிகளாய் பிள்ளைகள் வாழவும், நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிற பிள்ளைகளாய் மாறவும் கிருபைத்தார். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் ஆண்டவரே, உமது திருவசனங்களை தேவரீரிடமிருந்து கேட்டு உமது ஜனங்களுக்கு சொல்ல கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனோடு இருக்கிற மகிமையுள்ள பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்திய ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி தேவன் முதல்ல விரும்புகிறார். இந்த சபையின் மேய்ப்பனாக இருக்கிற அடியானும் அதை விரும்புகிறேன். ஆகவே தவறாமல் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டு உணர்ந்து அதன்படி வாழ ஒப்பு கொடுக்கும்படியாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட புளித்தமாவின் உவமையையும் தியத்தீரா சபையை குறித்த காரியத்தையும் ஒரு செய்தியாக நாம் கேட்டோம். கர்த்தருடைய சத்தம் தேவ பிள்ளைகளுக்கு போய் எட்டாதபடி சத்துருவானவன் தடை செய்து கொண்டே இருப்பான். அவற்றுக்கு மேலாக அவைகளையெல்லாம் மேற்கொண்டு ஒரு போராட்டத்தை போராடிதான் கர்த்தருடைய சத்தத்தை தேவ ஜனங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்கிறது ஒரு பெரிய போராட்ட களம். இந்த போராட்ட களத்திலே சத்ருவானவன் ஒரு பக்கமும் தேவனுடைய பிள்ளைகள் இன்னொரு பக்கமும். அவர் டைரக்டாக வந்து சண்டை போடுற ஒரு நாள் இருக்கு. அதற்கு முன்பாக தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய குட்டி குட்டி சேனைகளை வச்சு சண்டை போட வைப்பார். நீ பெரிய ஆளா, நான் கூட இருந்து இந்த பிள்ளைகளை ஆக்டிவேட் பண்ணுறேன், இந்த பிள்ளைங்களுக்குள்ளாடி நான் இருக்கிறேன், பார்த்துருவோம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார், அப்படியே சண்டைக்கு நம்ம விட்டுக்கிட்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் தமது பிள்ளைகளை வைத்து போர் செய்கிற தேவன். அவர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவார். இதை மாதிரி சண்டைக்கு போனால் தானே நமக்கு அந்த சண்டையில் ஜெயம் கொள்ளும் போது தானே நமக்கு என்ன வரும், ஒரு உற்சாகம் வரும், ஒரு பலன் வரும். இவ்வளவு தானா, எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவருங்கிற ஒரு விசுவாசம் வரும். இதெல்லாம் அப்படி தான் நடக்கும். அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, இதற்கு முந்தைய வாரத்தில் நாம் பார்த்தோம் புளித்த மாவின் உவமையையும், அதைத் தொடர்ந்து தியத்தீரா சபைக்கும் புளித்த மாவின் உவமைக்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு 5வது உவமையாகிய பொக்கிஷம். பரலோக ராஜ்யம் நிலத்தில் மறைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு உவமையா இருக்கிறது.
என்பதை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே 5வது ஓமையாக சொல்லுகிறார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 44வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஒரு செய்தியை ஒரே வசனத்திலே கொடுத்து முடித்து விடுகிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. முதல் உவமை நாம பார்த்தோம், பரலோக ராஜ்யம் நிலத்தில் போடப்பட்ட விதைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. இரண்டாவது பார்த்தோம், பரலோக ராஜ்யம் நல்ல விதைகள் போடப்பட்ட நிலத்திலே களைகள் விதைக்கப்பட்டதையும் அந்த உவமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மூன்றாவது காரியத்தை பார்க்கும்போது பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. நான்காவது உவமை என்னவென்றால் பரலோக ராஜ்யம் புளித்த மாவு. நல்ல விதைகள் போடப்பட்டு கர்த்தருடைய சபை மகிமையாக கட்டி எழுப்பப்பட்ட போது அதிலே களைகள் விதைக்கப்பட்டது எப்படி, புறஜாதியானுடைய போதனை எப்படி நுழைந்தது, கடைசியில கர்த்தருடைய சபை எப்படி முழுவதுமாக கெடுக்கப்பட்டது, தீராத பலி எப்படி வந்தது, எப்படி முழுமையாக புளித்த மாவு எப்படி முழுமையான மாவை புளிக்க வைத்ததோ அதே போல கர்த்தருடைய சபை கள்ள உபதேசங்களினாலே முழுமையாக புளிக்க வைக்கப்பட்டது, கெடுக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்பாக இயேசு சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை கண்ட காலகட்டம் கிபி 1500 கிபி 1500 இந்த பொக்கிஷங்கள் காணப்படுகின்றன. தேவன் அநேக பரிசுத்தவான்களை கர்த்தருடைய சபையிலே எழுப்புகிறார். ஹல்லேலூயா! அநேக பரிசுத்தவான்களை எழுப்புகிறார். அதுவரைக்கும் லத்தீன் மொழியில் இருந்த பரிசுத்த வேதாகமம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்படுகிறது, இன்னும் பிற மொழிகளிலே மொழிபெயர்க்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமோ என்னமோ 1960ஆம் ஆண்டுகள் வரைக்கும் கத்தோலிக்க சபையிலே திருப்பலி லத்தீனில் தான் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதுவரைக்கும் கத்தோலிக்க சபையிலே பரிசுத்த வேதாகமம் மக்கள் கையிலே இல்லவே இல்லை. லத்தீன் மொழி தெரிந்தவர்கள் குருமார்களும் கன்னியாஸ்திரிகளும் தான் லத்தீன் மொழி தெரிந்திருந்தார்கள். அங்க திருப்பலியிலே பங்கெடுக்கிற எந்த ஒரு சாதாரண விசுவாசிக்கும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது விளங்காது. என்ன திருப்பலியில என்ன சொல்கிறார்கள் என்றது புரியாமல் திருப்பலியிலே கலந்து விட்டு சென்று விடுவார்கள். இதுதான் நடந்த சம்பவங்கள். லத்தீன் மொழியிலே குரு பாடுவாரு, இதற்கு இவர்கள் லத்தீன் மொழியிலே பதில் கொடுப்பார்கள். அவர் என்ன சொன்னார் என்பது குருவுக்கு தெரியும், ஆனா யாருக்கு தெரியாது? அங்க போய் பூசை கண்டுகிட்டு வந்த எந்த விசுவாசிக்கும் தெரியாது, அர்த்தமே புரியாது. பரிசுத்த வேதாகமம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதற்கு பின்புதான் பரிசுத்த வேதாகமம் ஜனங்கள் கையிலே அங்கென்றும் இங்கொன்றுமாக கொடுக்கப்பட்டது. இத நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம கையில எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? இதை எவ்வளவு கனத்துக்குரியதாக நீங்க வச்சிருக்கிறீங்க.
எவ்வளவு மேன்மைக்குரியதாக இந்த புத்தகத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க, பரிசுத்த வேதாகமத்தை. நாம் எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள், எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் இந்த கர்த்தருடைய வசனத்தை நாம் தூக்கி சுமப்பதற்கு. இதை மறந்துவிடக்கூடாது. காலையும் மாலையும் சாயந்தரம் எப்பப்ப நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வசனத்திலே பிரியமாய் இருக்க வேண்டும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1996 நான் திருமுல்லை வாயிலுக்கு வந்திருந்தேன். அப்போதான் நாங்கள் குடியேறி வந்தோம். அம்பத்தூர்ல இருக்கிற கத்தோலிக்க சபையில தான் நாங்கள் ஆராதனைக்கு போவோம். போகும்போது பைபிள் எடுத்துட்டு போற ஒரே ஆளு நான் தான். 1996 எல்லாம் பைபிள் எடுத்துட்டு போற, கர்த்தருடைய சபைக்கு பைபிள் எடுத்துட்டு போற ஒரே ஆள் நான் தான். தேவனை சாட்சியாக வைத்து சொல்லுறேன். நான் இதை போகும்போது ஒரு சகோதரன் உண்டு, இப்ப மரித்து விட்டார் அவர். இவர் தீவிரவாதி பெந்தேகோஸ்து அப்படின்னு சொல்லுவார். என்ன நான் சொல்லுவேன், சகோதரனே, நான் பெந்தேகோஸ்து அல்ல, பெந்தேகோஸ்தின் அனுபவத்தை பெற்றவன் சொல்லுவேன். எனக்கு தீவிரவாதின்னு பேர். அப்பமே கர்த்தருடைய வசனத்துக்காக தீவிரமாக நிற்பேன். கர்த்தருடைய வசனத்தை தவறாக யாராவது உபதேசித்தால் நான் கொஞ்சம் டெரராகவே மாறிடுவேன். தேவன் அந்த வசனத்தின் மேல் அவ்வளவு வைராக்கியத்தை எனக்கு கொடுத்திருந்தார். திருமுல்லைவாயில் ஏரியாவில் இருக்கிற 100 குடும்பங்கள், அந்த 100 குடும்பங்களுக்கு அன்பிய தலைவராக இருந்த ஒரே ஆள் நான் தான். ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி யார் வீட்டில எல்லாம் பைபிள் இல்லையோ நானே காசு கொடுத்து வாங்கி அவங்களுக்கு இலவசமாக கொடுத்து ஒவ்வொரு வீட்டிலையும் பைபிள் வச்சிருக்க உதவி செய்தேன். சகோதரி பரிமளம் அதற்கு சாட்சி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது கர்த்தருடைய வசனம் சும்மா நமக்கு கிடைக்கல. இந்த கர்த்தருடைய வசனத்தில் இருந்த பொக்கிஷத்தை கண்டதினாலே அநேகர் தங்களை விற்றார்கள், தங்களுடைய சொத்துக்களை விற்றார்கள், தங்களுடைய ஜீவனை கொடுத்தார்கள். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றான். விற்று தனக்கு உண்டான சந்தோஷத்தினாலே, அந்த பொக்கிஷத்தை கண்டதினாலே அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிக்கலாம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாகவும், நல்ல வசனத்தை பாருங்க, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தன்னுடைய தாயை விட்டவன், சகோதரியை விட்டவன், மனைவியை விட்டவன், நிலங்களை விட்டவன், எல்லாவற்றையும் விட்டவன். எதன் நிமித்தமாக? என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் விட்டவன் திரும்பெல்லாம் நூறத்தனையாக பெறுவான். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் பெறுவான். இயேசு சொன்ன வார்த்தை மாறவில்லை. இந்த பொக்கிஷத்தை கண்டதினாலே சகோதரரை விட்டார்கள், மனைவியை விட்டார்கள், பெற்றோர்களை விட்டார்கள், நிலங்களை விட்டார்கள். விட்டு இந்த பொக்கிஷத்தை கண்டு இந்த பொக்கிஷத்தை வாங்கினார்கள். தேவன் சபையில ஒரு மகா பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார். அதுதான் இந்த பொக்கிஷத்தை வாங்கின காரியத்தை. இது கிபி 1500க்கு மேலே நடந்தது.
ஒரு 3 தேவ மனிதர்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஒன்று வில்லியம் டிண்டேல். வில்லியம் டிண்டேல் என்ற ஒரு மனிதன் கர்த்தருடைய வசனத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டதாக கொலை செய்யப்பட்டான். ஏனென்றால் லத்தீன் மொழி போப்பினுடைய அதிகாரத்தின் கீழ் இருந்தது. அவங்க தான் பைபிள் படிக்கணும், வேற யாரும் பைபிள் படிக்க கூடாது. அப்படி இருந்த காலகட்டத்தில் தேவன் அந்த வில்லியம் டிண்டேல் என்ற ஒரு தேவ மனிதனை எழுப்பினார். எழுதி அந்த மனிதன் என்ன செய்தான் என்றால், ஆங்கிலத்திலே அந்த மனிதன், இங்கிலாந்தில் இருந்த மனிதன் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கிறார். மொழிபெயர்த்ததுனால அவரை பிடிச்சி அவருக்கு கழுத்தை நெரிச்சு கொன்னு அவரை எரிச்சு கொன்னுட்டாங்க. எரித்தவர்கள் கத்தோலிக்க சபையின் ஆளுகைக்குள்ளாய் இருந்தவர்கள். எத்தனையோ தேவ மனிதர்கள் இந்த கர்த்தருடைய வேதத்தை மொழிபெயர்த்ததற்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த மனிதன் சாகும் போது ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு மரித்தார். என்ன அந்த ஆங்கிலத்தில் இருக்கிறது? லார்ட் ஓபன் த கிங் ஆஃப் இங்கிலாண்ட்ஸ் ஐ. இங்கிலாந்து மன்னருடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார் அந்த தேவ மனிதன். இந்த மனுஷன் லத்தீன் மொழிபெயர்ப்பை எடுக்கவே இல்லை. ஒரிஜினலா கிரேக்கத்திலிருந்தும் எபிரேயத்திலிருந்தும் மொழிபெயர்த்தார். நம்முடைய பரிசுத்த வேதத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட தெரியும். இதில் மூல பாஷை ஆகிய எபிரேயு கிரேக்கம், இந்த பாஷையிலிருந்து இது மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு போட்டிருக்கும். அப்படி மொழிபெயர்த்தார் ஆங்கிலத்தில் அவர் இப்படி கொலை செய்யப்படுகிறார். இது நடந்தது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கிபி 1536. கிபி 1536 அக்டோபர் 6ஆம் தேதி இந்த வில்லியம் டிண்டேல் கொலை செய்யப்படுகிறார். அதற்கு பின்பாக கிபி 1604ஆம் ஆண்டு, கிபி 1604ஆம் ஆண்டு கிங் ஜேம்ஸ் 6வது ஜேம்ஸ் மன்னர் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். எதன்னா, இந்த பரிசுத்த வேதத்தை மொழிபெயர்க்க வேண்டும், ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று. அது 1611ஆவது ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டு முதல்ல பரிசுத்த வேதாகமம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு ரிலீஸ் செய்யப்படுகிறது. கிபி 1611. அதற்கு பேரு தான் ஆதரைஸ்ட் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படின்னு இருக்கும். முதல்ல பாருங்க, ஒரு மனிதனுடைய ஜெபம் எப்படி ஆண்டவர் கேட்டார் பாருங்க. இங்கிலாந்து மன்னருடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜீவனை விட்ட அந்த ஜெபம் தேவ சமூகத்திலே கேட்கப்பட்டு அந்த இங்கிலாந்து மன்னன் மூலமாகவே அந்த மொழிபெயர்ப்பு ஆரம்பிக்கப்பட்டு அந்த பரிசுத்த வேதம் வந்தது. சபையிலே உண்டான மறுமலர்ச்சி, பொக்கிஷத்தை கண்ட நோக்கம். 2வது சொல்லுகிறேன் பாருங்க, மார்ட்டின் லூத்தர். இவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த மார்ட்டின் லூத்தர் ஒரு குரு, கத்தோலிக்க குரு. விட்டன்பர்க் பல்கலை, ஜெர்மனி, இது ஜெர்மனியில் நடக்கிறது. விட்டன்பர்க் பல்கலைக்கழகத்திலே ஒரு சமய பேராசிரியர். தேவன் எப்படி தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்கிறார்னு பார்க்கலாம். ஒரு கத்தோலிக்க குரு தான் எழும்பி அவருக்கு உணர்த்துவிக்கப்படுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த சபையில் இருக்கிற அநேக காரியங்கள் தவறாக போய்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து இந்த பாவ மன்னிப்பு சீட்டு, இந்த பாவ மன்னிப்பை குருவுக்கிட்ட பாவ மன்னிப்பு சொல்லுகிறதெல்லாம் வசனத்திற்கு மாறாக இருக்கிறது என்று சொல்லி அவர் எழும்பினார். அவர் வாழ்ந்த காலம் கிபி 1483 1546. இந்த காலகட்டத்தில் தான் அவர் என்ன பண்றாரு, போப்பின் ஆளுகைக்கு எதிராக எதிர்த்து நின்று கர்த்தருடைய வசனத்துக்கு மாறாக நீங்கள் உங்களுடைய சபையை நடத்துகிறீர்கள் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சார். அவர் ஒவ்வொன்றையும் சொல்வதற்கு நிறைய நேரம் இருக்கும், நான் சரித்திரத்தெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அதற்கு பின்பாக ஒரு மனிதன், ஜ்விங்லி என்கிற ஒரு தேவ மனிதன்,
ஜுவிங்லி. இது நடந்தது சுவிட்சர்லாந்தில். சுவிட்சர்லாந்தில் இருந்த ஒரு தேவ மனிதன், நல்ல வேதத்தை கற்றுக்கொண்டிருந்த தேவ மனிதன். அந்த மனிதன் வாழ்ந்த காலம் கிபி 1484 1531. பாருங்க அந்த காலகட்டங்களை பாருங்க. 1500 அந்த ஆரம்பிக்குது நம்ம காரியங்கள் எல்லாம். விக்கிரகங்களை செய்யக்கூடாதுன்னு முதல்ல போர்க்கொடி எடுத்தவர் அவர் தான். சபைகளில் தெய்வத்துக்கான உருவங்கள், படங்கள், விக்கிரகங்கள் எல்லாம், இமேஜஸ் எல்லாம் பண்ணக்கூடாது என்று முதல்ல போர்க்கொடி ஏற்றினவர் அவர் தான். இந்த புராட்டஸ்டாண்ட் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து, அந்த புராட்டஸ்டாண்ட் என்ற அமைப்பு இந்த காலகட்டத்தில் எழும்பினது. புராட்டஸ்டாண்ட் என்றால் எதிர்ப்பாளர்கள் என்ற அர்த்தம். இவர் கத்தோலிக்க போப்பினுடைய ஆளுகைக்கு நேராக சண்டை போடவே போயிட்டார், படையை திரட்டிட்டு. அந்த போரில் இவர் கொலை செய்யப்பட்டார். நான் ஒரு 3 பேர் தான் சொல்லியிருக்கிறேன், பல ஆயிரங்கள் அந்த காலத்தில் நடந்திருக்குது. இப்படி தேவன் ஒரு பயங்கரமான மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார் கர்த்தருடைய சபையில். அதுதான் இங்க சொன்னார் பாருங்க. அது சொல்றாரு பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். இப்படி கர்த்தருடைய சபையிலே தேவன் எழுப்பின ஒவ்வொரு மனிதனும் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. ஏனென்றால் இவர்களெல்லாம் நல்ல வேதத்தை படித்தவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், வேதத்தை படிச்சிட்டு இருந்ததுனால ஆவியானவர் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வருகிறார். அவருடைய இருதயத்தை, மனக்கண்ணை திறக்கிறார். இந்த பைபிளில் நீ இத்தனை நாளாக நீ படிச்சிருக்கிறியே, இவ்வளவு நாளாக நீ போதிச்சிருக்கிறிய, இதனுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்ததுனால தான் இவர்கள் போப்பின் ஆளுகைக்கு எதிர்த்து நின்றார்கள். இதனால அநேக கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கிறிஸ்தவர்களை கொலை செய்தவர் கிறிஸ்தவர்கள் தான். இதை நாம் மனதில் வச்சுக்கணும். இது எதற்காக இது சொல்லப்படுகிறது என்றால், எவ்வளவு தேவன் சிரமப்பட்டு இந்த கர்த்தருடைய வசனத்தை நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார்னு பார்க்கணும். நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் என்பதை நான் அறியணும். சும்மா சபைக்கு வரேன், சபைக்கு வீட்டுக்கு போறேன்னுலாம் இருக்கக்கூடாது. இதோடு சம்பந்தப்பட்ட சர்தை சபைக்கு நம்ம வரலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-6 வரை உள்ள வசனங்கள். சர்தை சபையின் தூதனுக்கு, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தனது வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என்
பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. சர்தை என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் த ரிஃபார்மேஷன் சர்ச். ஒவ்வொரு சபைக்கும் அர்த்தம் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லி வந்தேன். முதல் சபை என்னது? எபேசு சபை. எபேசு சபைக்கு என்ன அர்த்தம்? எபேசு சபைன்னா லவ்லெஸ் சர்ச், அன்பில்லாத சபை, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இரண்டாவது சபை சிமிர்னா. சிமிர்னா என்பதற்கு கசப்பு. பெர்கமு என்பதற்கு என்னது? த வெடட் சர்ச், ஒன்றர கலத்தல். கர்த்தருடைய சபையிலே தேசியம் கலந்து விட்டது. நான்காவது தியத்தீரா. ஞாபகம் வச்சிருக்கீங்களா இல்லையா? தீராத பலி. இன்றைக்கு சர்தை என்பது த ரீஃபார்மேஷன் சர்ச். அப்படின்னா மறுமலர்ச்சி அடைந்த சபை அல்லது சீர்திருத்தம் அடைந்த சபை. சபை மறுமலர்ச்சி அடைகிறது. இந்த காலகட்டத்தில் தான் சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதுவரைக்கும் லத்தீன் மொழியிலே இருந்த வேதாகமங்கள் பிற மொழிகளிலே மொழிபெயர்க்கப்படுகின்றார்கள். அநேக தேவ மனிதர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. மிஷனரி இயக்கங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. இந்த 1500க்கு பின்பாகத்தான் மிஷனரி மூமெண்ட்ஸ், மிஷனரி இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. ஒரு இடத்திலிருந்து, ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்ல தேவ மனிதர்கள் புறப்பட்டு சென்றார்கள். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் எப்போ நடந்தது? 1500க்கு மேலே. அதனால தான் அந்த பொக்கிஷத்தை கண்டார்கள். பொக்கிஷத்தை கண்டதுனால தனக்குள்ளதெல்லாம் விட்டாங்க. குடும்பத்தை விட்டாங்க, மனைவியை விட்டாங்க, நிலத்தை விட்டாங்க. விட்டுட்டு ஒவ்வொரு தேசத்துக்கும் கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார்கள். தன்னுடைய சொத்தை விற்று வேற தேசத்தில் போய் அவர்களுக்கு மருத்துவமனைகள், கல்விக்கூடங்கள், இப்படி அநேக காரியங்கள் அங்கங்க கட்ட ஆரம்பிச்சாங்க. நிலத்தை விற்றார்கள் எழுதி போட்டிருக்கு. தனக்குள்ளது எல்லாவற்றையும் விற்றார்கள். எல்லாவற்றையும் உறவினர்களை விட்டுட்டு போனாங்க. தனி ஒரு ஆளா புறப்பட்டு போன ஊழியக்காரங்கள்லாம் உண்டு. இப்படி கர்த்தருடைய சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிவிட்டது. உலகம் முழுவதும் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலின் தீயை பற்ற ஆரம்பித்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3:1 சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. 7 ஆவிகள் என்பது என்னவென்றால் தேவனுடைய 7 கண்கள். தேவனுக்கு எத்தனை கண்கள் இருக்கு? உங்களுக்கெல்லாம் எத்தனை கண் இருக்கு? 3 கண்ணா? எத்தனை கண்ணு எனக்கு உங்களுக்கு? எல்லாம் முழிக்கிறீங்க. எத்தனை கண்ணுன்னு சொல்ல தெரியாதா? 2 கண் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பைபிள் தெரியல. 2 கண் இருந்தா உலகம்தான் தெரியும். நமக்கு 3 ஜோடி கண்கள் உண்டு. மனுஷனுக்கு எத்தனை ஜோடி கண்கள்? 3 ஜோடினா எத்தனை? 6 கண்கள். தேவனுக்கு 7 கண்கள் உண்டு. அப்படி பைபிள் இருக்கா? பைபிள் ஸ்டடி எடுத்த அன்னைக்கு சொல்லி கொடுத்தான். அதை சக்கரியா 3:9, 4:10 இருக்கு. சக்கரியா 3:9 கொஞ்சம் வாசித்து பாருங்க. இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல் இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 4:10 வாசிக்கலாம்.
அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய எத்தனை கண்கள்? 7 கண்கள். கர்த்தருக்கு 7 கண்கள். இங்க பார்த்தோம் 7 ஆவிகள்னு பார்த்தோம். தேவனுடைய 7 ஆவிகள். அப்படியே வெளிப்படுத்தும் விசேஷம் 5:6 கொஞ்சம் திரும்புங்களேன். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். ஒரு ஆட்டுக்குட்டி. யார் அந்த ஆட்டுக்குட்டி? இயேசு, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. 7 கண்கள். ஆட்டுக்குட்டியானவருக்கு 7 கண்கள் உடையவைகளாய் இருந்தது. அந்த 7 கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். தேவனுடைய 7 ஆவிகள் தான் 7 கண்கள். இங்க அதுதான் சொல்றாரு. தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர். இனிமே தேவனுக்கு எத்தனை கண்ணுன்னு கேட்டா எத்தனை சொல்லுவீங்க? 3ன்னு சொல்லுவீங்களா இல்ல 7ன்னு சொல்லுவீங்களா? நீங்க 3 கல் உள்ள ஆளை தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிதானே? தேங்காவுக்கு 3 கண்ணு, அதே மாதிரி முக்கண்ணுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிதானே? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? 3 கண்ணு. இங்க நம்ம தெய்வனுக்கு எத்தனை கண்ணு? 7 கண்ணு. உனக்கு எனக்கு எத்தனை கண்ணு? 3 ஜோடி கண்கள். இதை தவறா சொல்லிடுவாங்க, ஸ்பிரிச்சுவலைஸ். ஆவிக்குரிய கண்கள் அல்ல. நான் சொல்றது வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய கண்கள் அல்ல, ஆவியின் கண்கள். ஐ ஆஃப் த ஸ்பிரிட், ஐ ஆஃப் த சோல், ஐ ஆஃப் த ஃபிளஷ். இந்த சரீர கண்கள் உலகத்தை பார்க்கும், உலகத்தில் இருக்கிற நல்லது கெட்டது பாவத்தை எல்லாம் பார்க்கும். ஆவியின் கண்கள் நமக்கு எப்பப்ப பிரச்சனை வருதோ அப்ப திறக்கும். எப்படிங்க? வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது, எங்க போகிறதுன்னு தெரியாம இருக்கும்போது, தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணும்போது இந்த ஆவியின் கண் திறக்கும். ஒரு தடவை நம்ம பைபிள்ல பார்க்க முடியுது. எலிசா என்ற தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டிலே அல்லது கூடாரத்திலே குடியிருக்கும் போது சீரியாவின் ராஜா தன்னுடைய படைகளை முற்றிலுமாக அனுப்புகிறான். யாரை பிடிக்கிறதுக்கு? எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசியை பிடிக்கிறதுக்கு. எலிசா தீர்க்கதரிசி வீட்டுக்குள்ள இருக்கிறான். ஆனா வெளியில எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் வெளியில வரும்போது அவனை சுற்றிலும் முழுமையான என்ன இருக்கு? படை. உடனே இந்த ஆள் என்ன பண்ணான்? அரண்டு போயிட்டான். தேவனுடைய மனுஷனே, நம்மை சுற்றி ஒரு பெரிய சேனை இருக்குது, பிடிக்க வந்திருக்குன்னு அலறான். அப்ப எலிசா சொல்றான், எலிசா தீர்க்கதரிசி, நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எலிசா தீர்க்கதரிசி சொல்லுவான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். என்னதுங்க? அவர்களோடு இருக்கிற அந்த படையெல்லாம் பார்க்கிறிய, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே எலிசா சொல்றான், கர்த்தாவே இவனுடைய கண்களை திறந்தருள்னு சொல்லிட்டு, உடனே அந்த எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. திறந்த உடனே அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த தேவ மனிதனை சுற்றிலும் நிறைந்திருந்தாங்க. எங்க இருக்கு? வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16 இருக்கு. வாசிங்க பார்க்கலாம்.
அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருப்பதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? பிரச்சனைகள் நேரத்திலே தேவனை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் திறக்கிறது தான் இந்த ஆவியின் கண்கள். இதெல்லாம் கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிறது. நம்ம தான் தெரியாம ஏமாந்து போயிருக்கிறோம். இன்னும் இதே மாதிரி சம்பவங்கள் உண்டு. சிம்சோனுடைய காலத்தில் அவனுக்கு ஒரே ஒரு தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்றான். கொன்ன உடனே விடாய்த்து போய் விட்டான். மரணம் வர்ற மாதிரி இருந்தது. தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தர் அவன் கண்களை திறந்தார். உடனே அங்கே ஒரு நீரூற்று அவன் கண்களுக்கு தெரிகிறது. இது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகத்திலே ஆகாரை அனுப்பும் போது, ஆகாரும் இஸ்மவேலும் போகும்போது, அந்த மனிதன் அந்த ஆகார் தண்ணிக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, சாக கிடக்குது பிள்ளை. அப்போ கர்த்தர் அவனுடைய கண்களை திறக்கிறார். அங்கே ஒரு நீரூற்று தென்படுகிறது. இப்படி ஆவியின் கண்களை திறக்கிற பிரச்சனைகள் நேரத்திலே ஆவியின் கண்களை திறக்கிற சம்பவங்கள் கர்த்தருடைய வசனத்திலே உண்டு. ஆத்தும கண்கள் எதுக்கு திறக்கப்படுகிறது என்றால், அதான் நான் உங்களுக்கு ஐ ஆஃப் த ஸ்பிரிட் என்று தனியாக சொன்னேன், ஐ ஆஃப் த சோல்னு தனியாக சொன்னேன். ஆனால் கிறிஸ்தவ வட்டாரங்களில் என்ன சொல்லுவார்கள் என்றால், பொதுவாக ஸ்பிரிச்சுவல் ஐன்னு சொல்லிடுவாங்க. ஆத்தும கண்கள் எப்பொழுது திறக்கப்படுகிறது என்றால், வேதத்தின் அதிசயங்களை நாம் பார்ப்பதற்காக. சங்கீதம் 119:18 உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். லூக்கா 24:45 வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அப்போஸ்தலருடைய கண்களை இயேசு திறந்தார். இதெல்லாம் வேத வாக்கியங்களின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி. ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசு அவிசுவாசிகளுடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டான். 2 கொரிந்தியர் 4:4 எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறதும் இல்லை, கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்றதும் இல்லை. கர்த்தருடைய வசனத்தை படிக்கும்போது தூக்கம் வருது. கர்த்தருடைய வசனத்தின் மகத்துவங்களை அறிய முடியாமல் பிசாசானவன் ஆத்தும கண்களை மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். அதனால நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? 2 கண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இல்ல, நமக்கு எத்தனை கண்ணு இருக்கு? 3 ஜோடி கண்கள் உண்டு. அதனால நீங்க ஜெபம் பண்ணும் போது, நீங்க கர்த்தருடைய வசனத்தை படிக்கும் போது, கர்த்தாவே உமது வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபம் பண்ணிட்டு படிச்சு பாருங்க. கர்த்தருடைய வசனம் புரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புரியுதா? அப்ப கண்கள், தேவனுக்கு எத்தனை கண்ணு? 7 கண்கள். இந்த 7 ஆவிகளையும் அவருடைய தேவனுடைய 7 ஆவிகளுடைய நிறைவும் இந்த சபையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. அதனாலதான் அங்க ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி கர்த்தருடைய சபையிலே எழும்புகிறது.
நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். சபை எப்படி இருக்கு? செத்த நிலையில இருக்கு. அப்புறம் என்ன சொல்றாரு? நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. விழித்துக்கொள். எல்லாம் செத்த நிலையில இருக்கு பாரு. சபையே நீ செத்துட்டு இருக்க. மொத்தமா கள்ள உபதேசம் நிரம்பி போச்சு, புளித்த மாவு புளிச்சு போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணு? நீ சாகிறதுக்கு ஏதுவா இருக்கவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவனாக நான் காணப்படவில்லை, நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. இப்படி சொல்லுனால கர்த்தரே இவங்களை எழுப்புறாரு. சாகுவதற்கு ஏதுவாயிருந்த சபை மறுமலர்ச்சி அடைகிறது. தேவன் தம்முடைய சபையை அவ்வளோ ஈஸியா விட்டுற மாட்டாருங்க. தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து விலைக்கிரயமா கொடுத்து மீட்ட சபையை விட்டுருவாரா? எந்த நிலையிலும் விட மாட்டார். அது நல்லா புரிஞ்சணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது சொல்லுகிறார், ஆகையால் 3வது வசனம், நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு வர்றதை எப்படி தெரியும் நமக்கு? நம்ம ஃபோனில் சொல்லிட்டு வந்தாருன்னெலாம் சொல்லாதுங்க. ஒரு ஆள் வராரு நம்ம வீட்டுக்கு, எப்படி தெரியும் நமக்கு? கதவு தட்டுனா தெரியுமா? சரி, ஓகே. கதவு தட்டுனா கேட்கணும்னா நம்முடைய காது ஒழுங்கா இருக்கணும் இல்லையா? செவிட்டு காது இருந்தா எப்படி தெரியும்? செவிட்டு காது இருந்தா ஒரு தாள் தட்டிக்கிட்டே இருக்காருன்னா எப்படி புரியும்? தெரியாது இல்லையா? அடுத்தது எப்படி பண்ணலாம்? கண்ணுல பார்க்கலாம். கண்ணு குருடு என்ன பண்ண முடியும்? சபை அப்படிதான் இருந்துதான். தெரியல, தெய்வம் வருகிற வேலையை அறியவில்லை. ஏனென்றால் சபை குருடாகவும் செவிடாகவும் இருந்தது. ஸ்பிரிச்சுவல் டெஃப்னஸ், ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். ஆவிக்குரிய குருடு, ஆவிக்குரிய செவிடு இருந்துன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்கவும் முடியாது, தேவன் வருகிறத பார்க்கவும் முடியாது. அதுதான் அவர் சொல்றாரு, நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். அதனால நீ விழித்து கொண்டிரு. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நிலையில இரு. அவர் வருகிற காரியத்தை பார்க்கிற நிலையில இரு. நீ குருடனாகவும் செவிடாகவும் இருக்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் தன் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர், எத்தனை பேர் இருக்காங்க? கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். என்னதுங்க? கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவர்கள் பாத்திரவான்களாக இருக்கிறாங்க. அதனால வெண் வஸ்திரம் தரித்து அவங்க என்ன பண்ணுவாங்க? என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? எந்த வெண் வஸ்திரம்? எந்த வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும்? நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி வெண் வஸ்திரமா? ஒளியின் வஸ்திரம். என்ன வஸ்திரம்? இயேசு மறுரூப மலையில அவருடைய வஸ்திரம் ஒளி மாதிரி மாறிச்சு பாருங்க. அவர் எல்லாம் காட்டிட்டு போயிட்டாரு. வெளிப்படுத்தின விஷயம் 19ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. சுத்தமும் மெல்லியதுமான பிரகாசம் உள்ள வஸ்திரம் மணவாட்டிக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். ஜீவ புஸ்தகத்தில் தேவன் என்ன எழுதுறாரு? நாம ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பேர் எங்க எழுதப்படுகிறது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஆனால் தேவனுக்கு பிரியமான வழியில நாம் நடக்காத போது அந்த பெயர் கிறுக்கி போடப்படும். பேர் எழுதி வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு தைரியமா இருக்கக்கூடாது. ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் எழுதி இருக்குன்னு தைரியமா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பிரியமானதை செய்யாமல் போவோம் என்றால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து நமது பேரை கிறுக்கி போடுகிற அதிகாரமும் அவருக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.
புரிஞ்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு பரலோக ராஜ்யம் நிலத்தில் இருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. எப்படி அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சாங்க? எப்படி சர்தை சபையில் எப்படி சீர்திருத்தம் உண்டானது? செத்து போகிறவர்களுக்காக இருந்தவங்களை எப்படி ஆண்டவர் தட்டி எழுப்பினாரு? ஆவியினுடைய நிறைவு எப்படி முழுமையாக சபையில் இருந்தது என்ற காரியங்களை இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் 2 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வருகிற வாரங்களில் நாம் பார்க்கலாம். எழும்பி நின்று ஒரு ஜெபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இன்றைய நாளிலும் கர்த்தர் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கும் சர்தை சபைக்கும் உள்ள தொடர்புகளை குறித்து தேவரை சொன்னீர். ஆண்டவரே, முழுமையாக கெடுக்கப்பட்டு கள்ள உபதேசங்களினால் கெடுக்கப்பட்டிருந்த சபையை கர்த்தர் திரும்பவும் எப்படி சீர்திருத்தத்தை சபையிலே கொண்டு வந்தீர்? எப்படி சாவுக்கு ஏதுவானவைகள் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டன என்ற காரியங்களெல்லாம் நாங்கள் கேட்க கிருபை தந்தீர். உம்முடைய சத்திய வசனம் எங்களுக்கு கிடைப்பதற்கு எவ்வளவு பேர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இதெல்லாம் நாங்கள் நினைத்து பார்த்து உமது சத்திய வேதத்திலே பிரியமாக இருக்கிறவர்களாக, உம்முடைய சத்திய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உமது கரங்களில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனோடு இருக்கிற மகிமையுள்ள பிதாவே, ஆமென்.